சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மொறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கூட உடையாம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி 2 விதமான சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த 2 சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறோம். இந்த மொறு மொறு ரவா தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். எப்பயும் போல் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த டம்ளர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவையில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறோம். இந்த ரவா தோசை கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். நீங்கள் இதே அளவுகளில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 2 கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி மாவு, ரவை, மைதா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மாவாக இருக்கணும். பழைய மாவாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தால் ரொம்ப நைஸான அரிசி மாவாக இருக்கணும். அப்போ தான் ரவை தோசை சூப்பராக மொறு மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்த பிறகு மறுபடியும் நம்ம அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இடித்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரவை எல்லாம் நல்லா ஊற ஆரம்பிச்சிரும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ இந்த ரவை தோசைக்கு 2 விதமான சட்னி ரெடி பண்ண போகிறோம். இந்த ரவை 1 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம 2 விதமான சட்னியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு மொத்தமாக 2க்குமே சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு அரை முடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ 2 சட்னிக்கு சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 சட்னிலையுமே பாதி பாதியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் 2 சட்னியுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மொறு ரவா தோசைக்கு இந்த தக்காளி சட்னியும் இந்த தேங்காய் சட்னியும் செஞ்சு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரவா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு தோசை மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அகலமான தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடாகணும். சூடானதும் ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்ததும் இப்போ நம்ம தோசை மாவை இந்த மாதிரி ஊற்றி விடணும். நல்லா குட்டி குட்டியாக ஓட்ட வர்ற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரவா தோசை நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஸ்லோ ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் இந்த ரவா தோசை சுடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததும் எல்லா பக்கமும் எண்ணெய் இல்லாட்டி நெய் எது வேணாலும் சுற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வெந்ததும் அப்படியே இதை திருப்பி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நார்மலாக தோசை வேகிற அளவுக்கு சீக்கிரமாக இது வெந்துடாது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் நல்லா கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடைக்கும். தோசைக்கல் நல்லா ஃப்ளாட்டான தோசைக்கல்லாக இருந்தால் இதை விட நல்ல கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டோடையும் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.